தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதாக பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். மனுஷருடைய பலத்தை காட்டிலும் தேவனுடைய பலன் மேலானது. அந்த பலன் எப்படி இருக்கிறது என்றால், மனிதனுடைய வலிமையை தோற்கடித்து தேவ பிள்ளைகளின் தலையை நிமிர செய்கிறது. நம்முடைய தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் மட்டுமல்ல, அவரை நம்பி யுத்த களத்தில் நின்று போராடுகிற அனைவருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் யுத்தத்திலே சென்று நின்ற பிறகும் கூட தன்னுடைய பலத்தையோ தன்னிடம் உள்ள திறமைகளை எதையும் நோக்கி பார்க்காமல் தன்னோடு இருக்கிற கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பதை உணர்ந்து கோலியாத்தோட போர் செய்கிறான். தேவனுடைய வல்லமையினால் தாவீது ஜெயத்தை பெறுகிறான். வலிமையுடைய தன் பலத்தை நம்பியிருந்த கோலியாத்தோ தோற்கடிக்கப்படுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை போல யுத்தத்தை போல பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் ஏதோ ஒரு பாடுகளும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். போராட்டம் என்கிற வாழ்க்கையில் யுத்த களத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கலாம். அடுத்த கட்டத்திலே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறபடியினால் உன் வாழ்க்கையில் எந்தவித போராட்டமும் எந்தவித பிரச்சனைகளும் யுத்தங்களைப் போல சூழ்ந்து நின்றாலும் கூட அதிலிருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்ன வார்த்தை தெரியுமா? நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்த யுத்தமானது தேவனுடைய கையில் இருக்கிறபடியினால் அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய திறமையோ நம்பாமல் என்னுடைய பலத்தை மட்டும் நம்பி வருவாயானால் உன்னை வெட்கப்படுத்தாமல் உன் தலையை தாவீதை போல நிமிர செய்வன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு எதிராக யார் வந்தாலும் எவ்வளவு பலசாலியானாலும் அவர்களை திரும்ப ஓட செய்கிறவராக காணப்படுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பி அவருடைய கரத்தை நோக்கி இருக்காமல் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி நீங்கள் இருக்கும் பொழுது, தேவனுடைய கரத்தை நோக்கி இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அவர் நன்மை செய்கிறவராக தேவன் கூட இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியையும் ஜெயத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தீரேப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நன்மையினாலே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் ஆபத்துகளில் மனிதனை நோக்கி பார்க்காதபடி உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா எங்களுக்கு இருதயத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் தேவன் கூட இருந்து எதிரியின் சக்திகளை அழித்து எதிரியின் தீய செயல்களை முறியடித்து நீர் உம்முடைய பலத்தினால பிள்ளைகளை வெட்கமடையாதபடி தலையை நிமிர செய்து தாவீதை போல உயர்த்தி ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே சமாதானம் இல்லாமல் காணப்படுகின்றதப்பா. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளினாலே ஆண்டவரே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நீர் காண்கிறீரே ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களிலும் நீர் சமாதானத்தை கொடுத்தலும் அப்பா. தேச தலைவர்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரச்சனைகளில், போராட்டங்களில், யுத்தங்களில் எந்த விதமான உயிர் சேதங்கள் வராதபடி, எந்த விதமான அழிவுகள் வராதபடி ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய சிலுவையின் நல்ல மறைத்து பாதுகாத்தலும் ஆண்டவரே. தேச தலைவர்களோடு பேசுங்கப்பா. சமாதானத்தை கொண்டு வாரும் அப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையை, உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல்லும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது அவர்கள் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் தாழ்த்துகிறேன். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.